சாஃப்ட்வேர் லைனில் இருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம். பட் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா தெளிவாக எல்லாரும் படிக்கிறாங்க ஓகே சாஃப்ட்வேர். பட் முன்னாடி வந்து திடீர்னு ஐடி வந்து அப்படி போடும்போது அந்த டைமில் வந்து எல்லாரும் ஐடியில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. நிறையா பேர் வந்து மாற்றினாங்க தன்னோட ப்ரொஃபஷனை வந்து ஆக்சுவலி அது சரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போயிட்டு கிளாஸஸ்லாம் போயிட்டு அந்த ப்ரோக்ராமிங் படித்தவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இல்லாமல் நம்ம வந்து ஐடி ஃபீல்டில் இருக்க முடியுமா? கரெக்டாக இருக்க முடியும். கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து மெயினாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா வாட் யூ ரிக்வயர் இஸ் லாஜிக்கல் திங்கிங். அந்த லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சதுனாலே அண்ட் யூ மஸ்ட் ஹேவ் தி பேஷன் ஃபார் த கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு இது டிசைர் இருந்ததுன்னா டெஃபினெட்லி நீட் நாட் பி ஏ கம்ப்யூட்டர் கிராஜுவேட். ஓகே, ஸோ ஐடியில் வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது மேடம்? ஐடியில் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், டிசைனிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம as I told you, எந்த ரிக்குவயர்மெண்ட் எடுத்தாலும் அது அந்த கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எனி கம்பெனி வில் லுக் அட். ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லும்போது அதை எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறோம், ஓகே, அது வந்து டிசைனிங் தான் இருக்குது. ஸோ டிசைனிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது. தென் அந்த ப்ரோக்ராமிங், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் அவங்க கேட்குறது வந்து நிஜமாவே அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறோமா, ஸோ அது ப்ரோக்ராமிங். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் அது நிஜமாவே பக்காவாக ஒர்க்காக இருக்கா அதை செக் பண்ணுறது குவாலிட்டி, அது இருக்குது. அதே மாரி கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் கிளைண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் வச்சு, அதுக்கு யூ கேன் ஹாவ் அ கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ விச் டாக்ஸ் டு தி கிளைண்ட் ஃப்ரீக்வென்ட்லி, ஃபைண்ட்ஸ் அவுட் உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கா, டு யூ நீட் எனி சேஞ்சஸ், என்ன அதோட போஸ்ட் டெலிவரி, அதுக்கப்புறம் என்ன, அந்த மாதிரி சிலது இருக்குது. ஃபார் பிரிங்கிங் இன் மோர் பிஸ்னஸ் யூ ஹேவ் டு சேல். யூ வாண்ட் டு மார்க்கெட் சம்திங், யூ ஹேவ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். அண்ட் டு மேனேஜ் ஆல் தட் யூ ஹேவ் டு மேனேஜ்மெண்ட் டீம். ஃபார் பிரிங்கிங் இன் மோர் ரிசோர்ஸஸ், அதாவது இப்போ எல்லாத்துக்குமே ஆள் தேவை. ஸோ அதை கொண்டு வரதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இத்தனை பேர் நம்ம வேலைக்கு சேர்த்துருக்கோம், அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணணும். அட்மின் டிபார்ட்மெண்ட் வேணும். ஸோ எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தி ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ஐடி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்கும். சில கம்பெனியில் 5 ரவுண்ட்ஸ் இருப்பாங்க, சில கம்பெனியில் 3 ரவுண்ட்லேயும் முடிச்சிடுவாங்க. ஸோ உங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது? ஸோ என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக ஒரு ஐடியோட ஃபீல்டில் போகணும் அப்படின்னா இருக்கும். சரி, தட் இஸ் பியூர்லி கம்பெனி பேஸ்ட். ஒரு கம்பெனியில் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அது மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அந்த கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இஃப் யூ ஹஸ் கமிங் ஃபார் அ ப்ரோக்ராமிங் ஜாப் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட மாதிரி டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது பாஸ் பண்ண அப்புறமா தான் தே வில் மீட் தி டெக்னிக்கல் பர்சன். ஸோ டெக்னிக்கல் பர்சன் திருப்பி 2வது ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. மீன்ஸ் டெக்னிக்கலாக அவங்க எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்காங்கன்றது தெரிஞ்சுட்டு தென் தே வில் கோ டு த ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆரில் வந்து சேலரி அண்ட் அவங்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த டீமோட ஜெல் பண்ணுவாங்களா, ஸோ நிஜமாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த மாதிரி இருக்குது, ஆல் தட் தே வில் ஜட்ஜ். அது முடிச்சதுக்கப்புறமா தி செலக்ட் அ பர்சன் ஆர் ஓகே. ஸோ ஒரு 10 பேர் இருப்பாங்க, டீம் லீடர் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டீம் லீடர் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி டீம் லீடருக்குன்றது மெயின் ஸ்கில் தான், அதில் அந்த டைட்டிலே இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கட்டாயமாக இருக்கணும். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லும்போது எல்லாரையும் அதிகாரம் பண்ணி தெரியணும் அப்படின்னு கிடையாது. பட் நல்லத்தனமாக சொல்லி வேலை வந்து தெரியணும், அந்த ஒரு ஸ்கில் இருக்கணும். ப்ளஸ் இந்த டீமுக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ எனி டைம் அந்த லீடர்கிட்ட போனால் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியணும். இப்படி தொடர்ந்து பேசாம ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தினம். ஹலோ. குட் மார்னிங் சோனியா. வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க விஜயலட்சுமி சம்பல்? நல்லா இருக்கேன் சோனியா. உங்களோட எல்லோ ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. பக்கத்துல பிங்கி மேடம் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பேசுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். சரி. நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. ஒரு லேடி வந்து இந்த மாதிரி ஒரு துறையில இருந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றது ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓ தேங்க்யூ. என்னோட 2 daughters பார்த்தீங்கன்னா
தட் இஸ் ஐ ஹேவ் 3 daughters. என்னோட எல்டர் டாட்டர் வந்து ஷீ ஃபினிஷ்ட் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சா. நோ ஷீ இஸ் an iPhone developer. ஸோ அவளோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும். இன்னொன்று மை செகண்ட் டாட்டர் இஸ் ஆல்சோ டூயிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வாட் எல்ஸ் நான் வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ராவா அவளுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒரே இது படிக்கிறதுனால ஒருத்தி ஐஃபோன் டெவலப்பராக போகும்போது இவளை வந்து எந்த மாதிரி நான் வந்து கொண்டு போகலாம். என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க உங்களோட செகண்ட் டாட்டருக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நீங்க கேளுங்க. ஓகே ஓகே அவங்க எதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, ப்ரோக்ராமிங் சைடா, டிசைனிங்கா, இல்ல வேற என்ன பண்ணணும், இல்ல ஐடிலே தான் போகணும் அப்படின்றதே அவங்க இன்ட்ரெஸ்டா, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரைனிங் கொடுக்கறது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே அப்ப இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா வந்து வெளிநாட்டுல எல்லாம் அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பேசிக்லி அவங்க வந்து அவங்க படிச்சதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ எந்த இடத்துல போனாலும் அவங்களால அந்த என்ன டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, எந்த வேலை செய்யறாங்களோ அதுல அவங்களால வந்து அதை பக்காவா ஹேண்டில் பண்ண முடிஞ்சு கரெக்டா அந்த டேட்டுக்கு சொல்ற மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியுது அப்படின்னு இருந்ததுனாலே they will fare well. எங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும்ல, இந்தியாவுமே அவங்களால வந்து சக்சீட் பண்ண முடியல. இல்லை ஐ ஆம் நாட் ஃபார் ஃபாரின் கண்ட்ரீஸ் பட் ஸ்டில் ஒரு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் தான். ஓகே ஒன்ஸ் அகேன் மேம், நாளைக்கு வந்து ரிபப்ளிக் டேன்றதுனால எல்லாருக்கும் என்னோட குடியரசு தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாய் பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் காலிங் எக்ஸ்பிரஸ் சூப்பர். இப்போ மேடம் இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்லுவாங்க எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கும் போதே வந்து எல்லாருக்கும் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து படிக்கும் போதே 3rd year 4th yearலேயே அவங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவங்க வந்து முடிச்ச உடனே ஹையர் பண்ணிக்கிறதுக்கும் நிறையா கம்பெனிஸ் வந்து முன் வராங்க. ஸோ பட் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக எடுத்துப்பாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன பேசிஸில் வந்து எம்ப்ளாயிஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஃப்ரெஷராக எடுக்கும்போது சிலதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ட்ரைனிங் அப்படின்றத ஆஃபர் பண்ணி அவங்க அந்த படித்து அந்த ப்ராஜெக்ட்ஸோட சில ட்ரிக்ஸ் அண்ட் நுணுக்கங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த டைம் தெரியாது. அதை வந்து பண்ணதான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்படின்னும் போது ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி வந்ததுனால தே வில் நோ ஆல் தீஸ் திங்ஸ். இதை ஒருத்தர் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்காது. அதனால தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றது கேட்பாங்க. தட் இஸ் நம்பர் 1. அண்ட் ஸோ மெயின்லி இதுதான் ரீசனாக இருக்க முடியும். ஓகே பட் ஃப்ரெஷர்ஸே வந்து அந்த லெவல் அந்த ட்ரைனிங் நல்லா பண்ணி ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த என்ன படிக்கிறாங்களோ அதை மாஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்றதுனா ஐ திங்க் தே வில் பி ஏபிள் டு டூ வெல் ஆல்சோ. ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி என்னன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம டாஸ்க்லாம் வச்சுக்கோங்க, எப்படி அதை நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் ஆர் லாஜிக்கல் ரீசனிங், அதுதான் சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் எல்லாராலையுமே எல்லாமே முடியும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஒரு பதில் கொடுத்தீங்க. ஓகே ராஜராஜேஸ்வரி மேடம், நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.